ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள். நீங்களும் ஏதாவது கடை வைக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எந்த கடை வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள். அதிக வருமானம் தரக்கூடிய, குறைவான முதலீடு செய்யக்கூடிய 5 கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுர்வேதிக் ஷாப். இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஷாப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாலே போதுமானது. ஆனால் இந்த ஆயுர்வேதிக்கு இந்த ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த லைனில் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த கடையை வைக்க முடியும். நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதில். இப்போது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கார் வாஷ் ஷாப். இந்த கார் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய இடமா உங்களுக்கு தேவைப்படும். மெயினாக ஒரு நல்ல இடமா நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை வச்சிங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா முதலீட்டில் 7-8 லட்ச ரூபா முதலீட்டில் வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 55% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இந்த பிஸ்னஸில். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சிக்கன் ஷாப். சிக்கன் ஷாப்பை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த ஷாப்பை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப முதலீடு தேவைப்படாது. ஒரு 2 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபா இருந்தாலே போதுமானது. இந்த ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம். ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35% உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு மார்க்கெட் ஏரியாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா இதுலேயே ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வெல்டிங் ஷாப். இந்த வெல்டிங் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு டிமாண்ட் உள்ள ஒரு ஷாப்பாக இருக்குது. நிறைய பேர் வெல்டிங் பண்ணுறதுக்கு கடை எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடை கூட வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா இருந்தாலே போதுமானது. ப்ராஃபிட் மார்ஜின் இதுலேயே உங்களுக்கு நல்ல அதிகமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு 30% இந்த 30% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எக் ஷாப். இந்த முட்டை கடையை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஹோல்சேலாக இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யும்போது ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35% உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடை வைக்கிறதுக்கு முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலை பற்றி பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறது இருந்தால் கூட அந்த தொழிலுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். எடுத்தோன்னே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே மாதத்தில் நான் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. குறைந்தபட்சம் ஒரு கடைக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த கடை உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணி தரோம். கண்டிப்பாக நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த தொழிலுடைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.